சென்னையில் நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களை போலீசார் கைது செய்த நிலையில் தொடர்ந்து அவர்களிடத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், முழு விவரம். சென்னையில் நேற்று முன்தினம் மூதாட்டிகளை குறிவைத்து தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்கள் பற்றி பல்வேறு புதிய தகவல்களை தற்போது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் விசாரணையில் இந்த தகவல்கள் வெளியானதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நேற்று முன்தினம் அதிகாலை சைதாப்பேட்டை தொடங்கி கிண்டி, வேளச்சேரி, திருவான்மியூர், சாஸ்திரி நகர் என 6 இடங்களில் மூதாட்டிகளை குறிவைத்து ஈரானிய கொள்ளையர்கள் கைவரிசை காட்டினர். இதில் திருவான்மியூரில் ஒரு மூதாட்டி இந்த கொள்ளையர்களிடமிருந்து தப்ப முயன்ற போது, அதாவது இவர்கள் செயினை பறிக்க முயன்ற போது அந்த மூதாட்டி அவர்களிடமிருந்து போராடி அவரது கழுத்தில் காயம் ஏற்பட்டது. அவருக்கு போலீசார் உதவி செய்து தற்போது அந்த மூதாட்டி மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இதையடுத்து போலீசார் உஷார்படுத்தப்பட்டு சென்னை மாநகரம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி 3 மணி நேரத்தில் 2 ஈரானிய கொள்ளையர்களை கைது செய்தனர். இவர்களில் கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட ஜாபர் நேற்று அதிகாலை போலீசை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இது மட்டுமின்றி 2வது குற்றவாளியான அம்ஜத் மீசம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இவரை பற்றி போலீசார் விசாரித்த போது அம்ஜத் மீசமின் பெற்றோர் இருவருமே திருட்டு வழக்கில் தற்போது வரை சிறையில் இருக்கிறார்கள் என போலீசார் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். 3வது குற்றவாளியாக கருதப்படும் சல்மானிடம் தொடர்ந்து திருவான்மியூர் காவல் நிலையத்தில் விசாரணையானது நடைபெறுகிறது. சல்மானை பொறுத்தமட்டில் அவருக்கு ஒரு தங்கை மட்டுமே உள்ளார் என போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். திருட்டு தொழிலில் இருந்து விடுபட்டு திருந்து விட்டோம் என சொந்த மாநில போலீசாரை நம்ப வைப்பதற்காக சல்மான் சாலையோரங்களில் கூலிங் கிளாஸ் வியாபாரம் செய்து வைத்துள்ளார். ஆனால் திடீரென மாயமாகி எப்போதும் போல பெருநகரங்களுக்கு சென்று தங்களது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கைவரிசை காட்டியுள்ளார் எனவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி போலீசாரை குழப்புவதற்காகவும் தங்கள் கும்பலை சேர்ந்தவர்கள் அனைவரையும் திருட்டு, செயின் பறிப்பு தொழிலில் கைதேர்ந்தவர்களாகவும் வழிப்பறி கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற வழிநடத்தும் தலைமை பண்பு வேண்டும் என்பதற்காகவும் இந்த கும்பலை சேர்ந்த மூத்த திருடர்கள், அதாவது வயது முதுமை காரணமாக தொழிலை கைவிட்டு அடுத்த தலைமுறையை தொழிலில் இறக்கிய திருடர்கள், இவர்களுக்கு திருட்டு தொழில் தொடர்பாக பயிற்சி மற்றும் ஆலோசனைகள், செயல் விளக்கம் வழங்குவார்கள் எனவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த திருட்டு தொழிலுக்கு செல்லும் போது ஒவ்வொரு முறையும் மாறி அது கொள்ளையர்களில் மாறி தலைமை வகிக்கும்படி அறிவுறுத்துவார்களாம். அதன்படியே ஒவ்வொரு கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றவும் ஒவ்வொருவர் தலைமை வகிப்பார்களாம் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த பொறுத்தவர்களை மட்டில் இந்தி, அரபி, உருது, பார்சி ஆகிய 4 மொழிகள் அத்துப்படியாகும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு 2 தொழில்தான் பிரதான தொழில் எனவும் போலீசார் விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதாவது மூதாட்டிகளை குறிவைத்து செயின் பறிப்பது, சில நேரங்களில் மூதாட்டிகளிடம் போலீஸ் என கூறி நைசாக நடித்து செயின் பறிப்பது, அதே போல தங்க கடத்தலில் ஈடுபடுபவர்களை வழிமறித்து கஸ்டம்ஸ் அதிகாரிகள், போலீஸ், சிபிஐ என கூறி அவர்களிடமிருந்து தங்க நகைகளை வழிப்பறி செய்து தப்புவது என்ற 2 தொழில்தான் இவர்களது பிரதான தொழில் என்கிறார்கள் போலீசார். வழிப்பறி சம்பவங்களை அரங்கேற்றிவிட்டு இவர்களது சொந்த செட்டில்மெண்ட் ஏரியாவுக்குள், குறிப்பாக அம்பிவெளி, கர்நாடக மாநிலம் சுதர் ஏரியாவுக்குள் சென்று விட்டால் நகைகளை பறிமுதல் செய்வது கடினம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர்களது ஏரியாவுக்குள் நுழைந்து கைது செய்ய முடியாது, அவ்வளவு கடினம், அவ்வளவு தொந்தரவு கொடுப்பார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அப்படியே ஒருவேளை நுழைந்து அவர்களை கைது செய்ய முயன்றால் மனித உரிமைகளை மீறலில் போலீசார் ஈடுபட்டார்கள், பெண்களிடம் தவறாக நடக்க முயற்சித்தார்கள் என வழக்கறிஞர்களை வைத்து போலீசாரையே மிரட்டி சவால் விடுப்பார்களாம் இந்த திருட்டு கும்பலை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.